இந்த மாதிரி கேள்வி உங்களுக்கும் இருந்ததுன்னா முதல்ல ஹேஷ்டாக் வியூஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். ஹேஷ்டாக்ஸ் வந்து உங்களோட வீடியோவை கீவேர்ட் டேக் பண்றதுனால இன்ஸ்டாகிராம் மேல இந்த வீடியோ தான் வந்து இந்த செக்மெண்ட்ல இருக்கு, இந்த கேட்டகரியில இருக்குன்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அது த்ரூ உங்களோட ரீச்சை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போ 5 ஹேஷ்டாக் தான் இருக்கு லிமிட் பண்ணுது அப்படின்னா இந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நீங்க இன்னும் நல்லா உங்களோட ரீல்ஸை கீவேர்ட் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லி ஹேஷ்டாக்ஸை ஆட் பண்ணாம கீவேர்ட்ஸை ஆட் பண்ணுங்க. ஹேஷ்டாக் சிம்பிள் இல்லாம ஜஸ்ட் லைக் இதோ இந்த மாதிரி உங்க கீவேர்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஹேஷ்டாக்ல என்ன பெனிஃபிட் இருக்கோ அதே பெனிஃபிட் இதுலயே உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஓவர்ஸ் ஆர் இல்லைன்னா பேலன்ஸ் சப்டைட்டில்ஸ் டெக்ஸ்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ மெட்டா வந்து உங்களோட வீடியோஸை கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணுது நீங்க என்ன டாபிக்ல பேசுறீங்கன்றதுனால. ஸோ நீங்க வாய்ஸ் ஓவர்ஸ் ஒரு டெக்ஸ்ட் இதுல ஆட் பண்ணும்போது அதுவுமே உங்களோட கீவேர்ட் அண்ட் உங்க எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் ஹெல்ப் பண்றதுனால ஹேஷ்டாக் 5 இருந்தாலும் உங்க வீடியோ ப்ராப்பரா எஸ்இஓ ஆப்டிமைஸ் ஆகும். இந்த மாதிரி இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னா தமிழ் என்டர்பிரினர் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் முக்கியமா அப்கமிங் வீடியோஸ்ல இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை மிஸ் பண்ணாம இருக்க நோட்டிபிகேஷன் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க.